கோடான கொடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. நமது நேயர்கள் அனைவருக்கும் காலை மதிய வணக்கம். சுவாமிகளுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், ஏராளமானவர்களின் துன்பங்களை, ஐயங்களை, அவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களை நெறிப்படுத்துகின்ற அருமையான பணியை அவர்கள் செய்கிறார்கள். அதில் நானும் இணைவதில் பெரிய மகிழ்ச்சி. நேரலையில் மட்டுமல்ல, புத்தகங்கள் வாயிலாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கள் எழுதுகிறார்கள். மணிமேகலை பிரசுரத்தில் வெளியிட்டுள்ள 12 வகையான நூல்களும் நல்ல வரவேற்பை பெறுகின்றன. நீங்களும் இந்த நூலை வாங்க வேண்டும். ஆசிரமத்திற்கு கீழே வருகின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருமையை இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சுவாமிஜியை நமக்காகவே கொடுத்துருக்காங்க. சுவாமிஜி எல்லார் வீடுகள்லையும் வந்து எப்படி இருக்க முடியும், அதற்காக தான் சுவாமிஜி அவர் கைப்பட அழகான புத்தகங்களை அவருடைய பிரதிபிம்பமாக நமக்காகவே கொடுத்துருக்காரு. ஐயா, அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சுவாமிஜியை சந்திப்போமா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆதியாந்த பரமகுருவான பன்னிருகையோனுடைய பதமலர் பற்றி நம் சடுதியிலே காத்தருளக்கூடிய சடாச்சர சண்முக பெருமானுடைய தத்துவத்தில் அகார உகார மகார வகால நகார மந்திர பிரயோகமான தமிழ் ஊற்றாய் வீற்றிருக்கக்கூடிய அந்த சண்முக பெருமானுடைய பெருங்கருணை ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப் பெற்று பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருடும் ஒன்று குமிழ்ந்து கிடைத்து வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம். சொல்லுமா. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, நிறைய நாள் வந்து நான் இதை நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். அதாவது நம்முடைய சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள், இல்ல ரொம்ப நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ப்பா, எனக்கு இதுக்கு காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இதுக்கு அப்படின்னு நம்மள நாடி ஓடி வராங்க சுவாமிஜி. சரி, நம்மளை தேடி வந்துட்டாங்களே, நம்ம ஆளுங்களாச்சே, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனா அவங்க பிரச்சனையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்மள திட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு காரணம் இவங்க என்ன செஞ்சாங்க, யாரும் ஒண்ணுமே செய்யலப்பா, நான் தான் என்ன காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுக்கும் மேல ஒரு படி போயிட்டு நமக்கு கெட்டது செய்யறாங்க. இவன் வேலைக்கே ஆகாதவங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவப்பெயரும் சுமத்துறாங்க சுவாமிஜி. எப்படி சுவாமிஜி அவங்களால இப்படி நடந்துக்க முடியுது? ஒரு பிரச்சனைன்னு கையேந்து நிற்கும் போது நம்மளை காப்பாத்தி தூக்கி விட்ட கையை வந்து அப்படியே உதறி விடுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய குற்றம் இல்லைங்களா? ஏன் இவங்க இப்படி இருக்காங்க நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேதனைப்பட்ட தருணங்கள் இருக்கு சுவாமிஜி. அதற்கு ரொம்ப அழகான விளக்கம் நீங்க வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள் உணர்த்தும் மொழிகள், உணர்த்தும் மொழி 38ல கொடிக்கு மரம் சொன்ன பாடம் ஏனியா தோனியா அப்படிங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. பெரும் வேதனைக்குள் சிக்கி விரக்தியில் ஏனியாக ஏற்றிவிட்ட என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறீர்களே, பாவியான அந்த குடும்பமே கவலை கடலில் தத்தளிப்பது போல் தவித்த நேரத்தில் தோணியாக உதவிய என்னை அவர்கள் இப்படி கவலையில் வாட்டி வென்றிடுகிறார்களே என்று நிறைய பேர் வந்து துன்பப்பட்டிருக்காங்க. இதற்கு வந்து அழகான ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு பெரிய உயரமான மரத்தின் மீது நன்றாக ஊன்றி படர்ந்து வளர்ந்த கொடி ஒன்று அம்மரத்தை விட உயரமாக வளர்ந்து அந்த மரத்தை பார்த்து நான் உன்னை விட உயர்ந்து விட்டேன் என்று ஏளனமாக சிரித்ததாம். அதற்கு அந்த மரம் சிரித்துக்கொண்டே சொன்னதாம், என் மீது படர்ந்து வளர்ந்த 1000வது கொடி நீ, உன்னை போல் பல கொடிகளை நான் பார்த்து விட்டேன், இது எனக்கு புதிதல்ல, மிக்க மகிழ்ச்சி என்றதாம் அந்த மரம். இதை உணர்ந்த நீங்கள் அந்த கொடியை போன்ற வஞ்சக மனிதர்களை கண்டு ஏன் வருத்தப்பட வேண்டும்? நீங்கள் அந்த மரத்தை போன்றவர்கள் என்பதை உணருங்கள். கவலையை விட்டுவிட்டு உங்கள் நற்செயலை தொடருங்கள். பாத்திரமறிந்து பிச்சையிடு என்று சும்மாவா சொல்லி இருக்கிறார்கள்? உன்னை சார்ந்த பலர் உயர்ந்திருந்தால் நீயே ஏனியும் தோணியும் ஆவாய். தோணியாக பாரம் சுமந்து ஏனியாக கரை சேர்க்கும் மிக பெரிய வெற்றியாளன் நீ என்பதை உணர்த்தும் மொழியது. பாத்திரமறிந்து என்றால் குணமறிந்து என்று பொருளாகும் அப்படின்னு அற்புதமான விளக்கம் பொக்கிஷம் மாதிரி எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. இதன் தாற்பயத்தை இன்னும் நீங்க விளக்கி சொன்னீங்கன்னாக்க ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம்,
ஐயா நேற்று வந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்க கன்னட பல்கலை தமிழ் சங்கத்தில். ஆனால் அந்த பட்டத்தினுடைய தலைப்பு நான் படிக்கும்பொழுது இருந்து நினைவில் இல்லை ஐயா. உங்களுக்கு அது தனிப்பட்ட வாழ்த்துக்கள். ஏன்னா மணிமேகலை தமிழ் மேன்மையாளர் அப்படின்னு சொல்லி, அதான் தமிழ் மேன்மையாளர் நூற்றாண்டு பதிப்பக பணிக்காக கொடுத்ததுக்கு வாழ்த்துக்களும். அது என்னைக்கு அது மாதிரி தொடரட்டும் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. கனடா நாட்டில இருந்து கிடைக்குது. அதுக்கான முழு தகுதி மணிமேகலை பிரசுரத்தினுடைய ஒரு ஃபவுண்டர் அப்பா இல்லைனாலும் கூட 2 தூண்கள், ஒரு தூண்கள் ஊரை சுற்றி பேரை தூக்குகிறது, ஒரு தூண் இருந்து கொண்டே எழுதி பேரை தூக்குறது. இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. அழகா சொன்னீங்க, 2 தூண்கள். ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம உதவி பண்ணுற நம்ம எல்லாருக்கும் உள்ள அனுபவம். இப்போ ஐயாவுக்கும் இருக்கும் அந்த அனுபவம். அந்த அனுபவம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. நம்ம ஏற்றி விட்டுட்டோம்னா நம்மளையே பழி வாங்கிறது, நம்மளை பற்றி குறை சொல்கிறதுங்கிறது இருக்கும். அது மனிதனுடைய இயல்பு. இப்போ இதனுடைய விளக்கத்தை நான் பெருசாக எழுதுனா படிக்க மாட்டாங்க. ராகி விராகின்னு மனிதனுக்கு 2 குணங்கள் உண்டு. சாஸ்திரம் சொல்கிறது ஐயா, ராகி விராகி. ராகி என்பவன் கொடுக்கின்றவன், விராகி என்பவன் கெடுக்கின்றவன். இந்த 2 குணங்களும் ஒரு மனிதனுக்கு உண்டு. சாதாரணமாக நான் நம்மை தான் பார்க்க வேண்டும், மரம்தான் யோசிக்கணும். இவனுக்கு நம்ம மேலே கொடியாக ஏற்றி விட்டா இவன் அடங்கி வளருவானா இல்லை நம்மளையே அடக்க நினைப்பானான்னு மரம் தவறிச்சுன்னு வச்சுக்கோமா, அது கொடி போய் மேலே ஏறி இப்படி தான் கேள்வி கேட்கும். சாமிஜி வந்து கேட்கும்போது பாவமா கேட்குறாங்க, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. கண்டுபிடிக்கணும் கண்ணா. பாவம் என்பது எல்லாரும் தான் இருக்கும். நீங்கள் பாருங்க, நாய் பாவமாக பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு போய் தட்டி பாருங்க, ஒரே கடி. அப்படி கிடையாது. ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். மனதை போல ஒரு மனிதன் முகத்தை காட்டுகின்ற கண்ணாடி வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஆளுங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்குவாங்க. உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. நாமே தான் நாம் குறை சொல்லணும். ஆனால் நம்ம ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருப்போம். மரத்துக்கு ஒருபொழுதும் குணம் மாறாது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கொடிகள் படர்ந்து படர்ந்து அது பேசிட்டு அதுவும் அழிஞ்சு போக வேண்டியது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் நிரந்தரம் இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க காலம் முழுக்க இன்னொருத்தரை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மரத்துக்கு அந்த நிர்பந்தமே கிடையாது. அது தன்னிச்சையாக நிற்கும். அது யாரும் வந்து அதுக்கு செய்யணுங்கிற ஒரு பலனும் கிடையாது. ஆனால் கொடிக்கு செய்தே ஆகணுங்கிறத உணர்ந்துட்டாலே ஒருவன் எதற்காக வருகிறான் என்பதை கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பாம்பின் கால் பாம்பறியன்னு சொன்ன பழமொழி இருக்கே. இனம் இனத்தோடு இருந்தாலும் ஆனால் மனிதனுக்கு மனிதன் அறிவான்னு ஒரு காலம் யாரும் எழுதலை. பாம்புக்கு எழுதிட்டாங்க, பாம்பின் கால் பாம்பறியும்னு எழுதிட்டாங்க. அதுல என்ன விசேஷம்னா பாம்பு காலே இல்ல. ஆமா இல்லையா, அங்க என்னன்னா அது கால் படம் எடுக்க பாருங்க. அந்த படத்துக்கு பேர் கால்னு பேர். அதுக்கு அந்த படம் ஏன் எடுக்கும்னா திடீர்னு பார்த்தா அதுக்கு ஆபத்து வர காலமும் தோன்றின காலமும் தான் எடுக்கும். அது கொஞ்ச நேரத்துல அந்த படத்தை அடக்கி அப்படியே தன் உடம்பு வந்து வேற எங்கேயாவது பொந்துக்குள்ள போய் அடக்கிக்கும். ஒரு மனிதன் ஆணவப்பட்டா அடங்கி ஆகணுங்கிறது அர்த்தத்தை சொல்றது ஒரு பாம்பு. அதனால அது காலுங்கிறது அந்த இடத்துல பொருள் வந்து படம் எடுப்பது. அப்ப அந்த மாதிரி அடக்கம்ன்றது எல்லாமே பாம்பு முதல் கொண்டு சொன்ன எழுதின ஞானிகள் மனிதனை மனிதன் அறிவான் ஒரு காலமும் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா பெண்களை எடுத்துக்கினா உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை கண்டால் ஒரு பெண்ணுக்கு ஆகாதுன்னு பார்வதி சாஸ்திரத்திலேருந்தே இருக்குது. அது ஏதாவது ஒரு யார் பெத்த அம்மா பிள்ளைக்கு கூட ஆகாது, பொண்ணுக்கு கூட ஆகாது. அதனால் நம்ம ஒரே வீட்டில் 4 குழந்தைகள் பெற்றிருப்போம். 4 குழந்தைங்களும் ஒரே குணமாக இருக்காது. ஆனால் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தது தான். ஆனால் அந்த 4 குணமும் ஒன்றா இருக்கவே இருக்காது. அதனால தான் மனிதன் மாதிரி மனிதன் அறிவான்ன்றதை சொல்ல முடியாது இந்த இடத்துல. அதனால் இதெல்லாம் கொடுக்கிறவங்க சிந்திச்சு அது உண்மையான பரிதாபத்துக்கு உட்பட்டதா இல்லை அது பின்னாடி எப்படி நடந்துக்கணுங்கிற அது குணத்தை தெரியாமல் கொடுத்தால் இந்த மரம் கதை தான் நடக்கும். ஆனால் மரம் ஒரு காலமும் தோத்து போகாது, அது மரமாகத்தான் இருக்கும். அருமை சமச்சி. எதையும் அறிந்து தெளிந்து தெரிந்து செய்வது சாலை சிறந்தது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சமஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி, யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் ஆனந்தி பேசுறேம்மா. ஆனந்திமா, உங்க வயது?
வயசு 40மா. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா ஆனந்திமா, சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் விக்கிரவாணி ஐயா பேசுறேன் ஐயா. அந்த காட்சி கேட்டேன் ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா. நான் பிறந்தது தப்பா வாழ்ந்தது தப்பா ஐயா. நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் ஐயா படுறோம். பசங்களும் சொல்லிட்டு கேட்க மாட்டேது. வீட்டையும் காசு போச்சு. நான் என்ன ஐயா பண்ணுவேன்? புரியலம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயா வீட்டை ஒரு 4 லட்சம் தொலைஞ்சு போச்சு ஐயா. 4 லட்சம் தொலைஞ்சிருத்தா? ஆமா ஐயா. இன்னொரு தட்டி உங்களை போன் ஐயா கேட்டா. சரி. அவங்க மந்திரம், அந்த சிங்கி மந்திரம் கேட்டு சொன்னாங்க போன் பண்ணி. சரி. அவங்க சொன்னாங்க இந்த டாலர் வாங்கி போட சொன்னாங்க. டாலர் தான் வாங்கி போடல நானு. அந்த மந்திரத்தை தாயா சொல்றேன். உங்களை தாயா நினைக்கிற தாத்தா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அது வெளியில போன மாதிரி எனக்கு தெரியல, உள்ள இருந்து எடுத்த மாதிரி தான் தெரியுது. அதுனா சொந்தக்காரங்களா யாரோக்காரங்களா ஐயா? அது நான் இப்ப சொன்னா அவங்க வந்து என்ன அடிக்க மாட்டாங்களா? சொல்லுங்க ஐயா. கண்ணா லைவ்மா இது, அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. சரிங்க ஐயா. அதனால நீங்க இத பத்தி கேட்கணும்னா வந்து பாருங்க. சரிங்க ஐயா. ஐயா என் பையன் ஐயா சொல் பேச்சு கேட்க மாட்டான் ஐயா. அவன் பேர் என்ன? அவன் பேர் என்னம்மா? லிங்கேஸ்வரன் ஐயா. சரி, நீங்க வரீங்கல்ல, அப்போ அவளோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பாத்துருங்க. நான் பிறந்தது தப்பா வாழ்ந்தது தப்பா ஐயா? என் பேர் தான் தப்பா ஐயா? எனக்கு இல்ல பேரை இப்ப நம்ம சிந்திக்க வேண்டாம், விஷயமே வேற இடத்துல இருக்குமா. அது இன்னும் சரி பண்ணிடலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, வந்து பாருங்க. எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. கண்டிப்பா வாங்க வந்து பாருங்க. பொண்ணு படிப்பும் தடைப்பட்டு ஐயா. ஒரு வருஷம் காலேஜ் போச்சு, ஒரு வருஷம் படிக்க பாத்துக்கலாம். வாங்க நல்லது. வணக்கம் ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் ரித்திகா. விசித்ரா? ரித்திகா. ஓகேம்மா. ரித்திகா, உங்க வயது என்ன? எனக்கு 23 வயசு ஆகுது. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. ரித்திகா சொல்லுமா. சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம்டா கண்ணா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. 23 வயசுல பெரிய குடும்பமா உனக்கு? நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க வெரி குட். அப்படி சொல்லிடுறா கண்ணு, திடீர்னு குழம்பிட்டேன் நானு. சரி, குடும்ப சகிதமா எல்லாரும், அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருங்க. சொல்லுடா கண்ணு. என்ன வந்து மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து படிக்க முடியல, அந்த சூழ்நிலை அது அமையல. கிடைச்ச வேலைக்கு நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால படிக்க முடியுமா? விட்டுட்டு படிக்கணுமா? நிச்சயமா படிக்க முடியும்டா கண்ணு. எந்த ஊர்ல இருந்து பேசுற? நாங்க வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, நீ என்ன பண்ண, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 புதன்கிழமை செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு புதன்கிழமையாவது வந்துட்டு கோயிலுக்கு வந்து 9வது நம்பர் தூண் இருக்கும்டா கண்ணு. அது வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு இருக்கும். அங்க வந்து 5 நெய் தீபம் போடணும். பச்சை நிற திரியில திரிச்சு நெய் ஊத்தி போடணும். அந்த 5 அகல் விளக்கு வாங்கிக்கோ, திரிகள் வாங்கிக்கோ, வெத்தலைப்பாக்கு பூப்பழம் வாங்கிக்க. இத அங்க தூணுகிட்ட வச்சு ஒரு புது துணி வாங்கி அதுல உட்கார்ந்து அதுல இருக்கிற மந்திரத்தை படிச்சுட்டு அங்க அந்த 5 தீபம் போட்டுட்டு வந்துட்டு நேரா 8ஆம் நம்பர் தூண் இருக்கும்டா கண்ணு. அதுலயும் தொட்டு அந்த மந்திரத்தையும் படிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போடா கண்ணா. கண்டிப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் படிக்க வைக்கும். இது புரியலன்னா இணையதளத்துல வந்துடும், பாத்துக்கோ, யூடியூப்ல. வேலையில வந்து நான் என்னதான் நல்ல வேலை செஞ்சாலும் என் கூட இருக்கிற வேலை செய்யறவங்கனால ரொம்ப மன உளைச்சல். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இதை பண்ணிக்கிட்டே வா. அதுக்குதான் நான் 5 புதன்கிழமை சொன்னேன். பெங்களூர்ல இருந்து வர சிரமமா இருக்கும், ஆனா பெரிய பலனை தரும். காசு இல்லாத வேலையும் படிப்புண்டா கண்ணு. அதனால வந்து நீ அதை ப்ரே பண்ணு, உனக்கு சரியா போகும்டா கண்ணா. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ, பெயர் சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம். ஓகேம்மா, உங்க வயதுமா? 15. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. வணக்கம் சாமிஜி. வணக்கம். 10th படிக்கிறேன் சாமிஜி. சரி,
படிக்கலாம் மறந்துருக்கு சுவாமிஜி. மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருது. என்னது மார்க்கா? ஆ வேற சிந்தனை ஏதாவது எப்பயுமே உனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா? ஆ ஆமா சுவாமிஜி. அந்த சிந்தனையை கொஞ்சம் சொல்ல. என்ன சிந்தனை சொல்ல முடியாதா? ஆமா சுவாமிஜி, ஏதாச்சும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை விட்டினாதான் ஆ உனக்கு மனப்பாடம் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதுக்குன்னு நான் பரிகாரம் சொல்றது சரியா வராது. ஆ சரி நீ உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறத முதல்ல தூக்கி போட்டுரு. அது நல்லதுக்கு இல்ல. ஆ சரி அது உனக்கு நினைவாற்றல் மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையும் கெடுத்துரும். ஆ நல்லா படிக்க இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா படிக்கக்கூடிய பெண்ணு ஆ அந்த எண்ணத்தை மட்டும் மாத்திக்கடா கண்ணா. ஆ சரி சுவாமிஜி. கண்டிப்பா மெமரி வந்துரும். நல்லா படிப்ப, நல்லா பாஸ் பண்ணுவேன். ஆ சரி சுவாமி. நல்லதுடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி. நான் சீக்கிரம் அந்த எண்ணத்தை மறந்து நல்ல எண்ணத்தை மாத்திக்கிட்டு நல்லா படிச்சு நல்லா வா. ஆ சரி சுவாமி. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா. சுவாமிஜி, லைஃப் இஸ் a ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஓடுறோம். அப்போ நம்ம வெற்றி வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்றோம்னா பல செயல்கள் செய்றோம் இல்லைங்களா? சில பேருக்கு மட்டும்தான் அந்த செயல்கள் வந்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்லுது. பலருக்கு அந்த செயல்கள் வந்து தோல்வியில தான் போய் முடியுது சுவாமிஜி. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? உடனே இறைவன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து வெற்றி வேணும், எனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கறாங்க. அதுக்கு நான் செயல் செய்யறேன், எனக்கு ஏன் இந்த செயல் வந்து வெற்றியை கொடுக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப தருகி உருகி வேண்டுறாங்க. ஆனா சிலருக்கு மட்டும்தான் அப்பவும் கூட வெற்றி கிடைக்கிறதே தவிர பலருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சுவாமிஜி. இது ஏன்? எல்லாரும் செயல் ஒன்னா தானே செய்யறாங்க, எல்லாரும் ஒன்னாதான் போய் சாமி கும்பிடுறாங்க, சாமி கிட்ட கேட்கறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா சிலருக்கு மட்டும் அது நடக்குது, பலருக்கு நடக்கவே மாட்டேங்குது. ஏன் சுவாமிஜி? ஐயா, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் சாமி. இல்லையே, ரொம்ப அதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது. ஓ கண்ணா, இப்போ நிறைய பேர் பேசுவாங்கல்ல ஐயா, உங்களுக்கும் உனக்குண்டாக்குன்னா ஆத்மான்னு சொல்லுவாங்கல்ல, ஆ, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன ஆத்மானா என்ன ஆ, ஐயா, நீங்கள் ஏதாவது அறிந்ததுண்டா? அதான் நம்மளுடைய உடலின் ஒரு உள் பகுதியில் இருக்கக்கூடிய சரி, இன்னொன்று தெரியுற மாதிரி நம்ம தெளிவாக பேசுவோம். அறிவு இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? நம்மள செயல்பட வைக்கும். சிந்திக்க அறிவு செயல்பட வச்சுட்டா எல்லாம் வெற்றி கிடைக்கும். மனசு செயல்பட வச்சா புரியுதா இல்லையாமா? அறிவு செயல்படுத்துச்சுன்னா அது வெற்றி கிடைக்கும். மனசு செயல்படுத்தினா குழப்பம்தான் மிஞ்சும், அது நடக்காமல் போயிடும். அப்போது மனசு வேண்டுதா அறிவு வேண்டுதான்னு நம்ம ரெண்டு வச்சுக்கிடணும். அடையவா. ஓகே, இப்போ இதை புரிய வைப்போம். ஐயா, நீங்கள் தான் நிறைய ரயில் பயணங்கள் பண்ணுறீங்க. ஆமாம் சாமி. தண்டவாளம் அசைஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. ரயில் அசையும். ஆமாம். நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க. கலையில் சினிமா திரை அசையுமா? இல்லைங்க சுவாமிஜி. ஆனால் சினிமா அசையும். ஆமா. புத்தகம், எத்தனை புத்தகங்களை எழுதியிருப்பாங்க, புத்தகம் அசையும். எழுத்து அசையுமா? எழுத்து அசையாது, அதனால் கருத்தும் அசையும். அருமை. இப்போ இது உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அறிவு அசையாது, ஆனால் செயல்படுத்தும். மனம் அசையாது, ஆனால் செயல்படுத்தும். ரொம்ப நல்லா இருக்கு சார். மனம் வெளி விவகாரங்களை ஏற்றுக்கொண்டு வெளி விவகாரங்களை மட்டும் செயல்படுத்துறதுனால தான் ஒருவருக்கு நடக்குது, ஒருவருக்கு நடக்கலை. ஆனால் அறிவு செயல்படுத்துதுங்கிறத செயல்படுத்திட்டா அது எப்படி அசையாமல் இருந்து ரயில் தண்டவாளம் அசையிலையோ ஓடுதோ அதுபோல நம்மை இயக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அருமை அருமை சுவாமிஜி, அருமை. நம்மை இயக்கம். ஏன்னா இந்த இயக்கம் இந்த மூன்று மட்டும் உதாரணம் இல்லை. யார் ஒருவர் வெற்றியாளனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அசையாத ஒன்று இருக்கும் பொழுதுதான் அசையதனுடைய பெருமையும் நல்ல வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்க முடியும். அப்ப இந்த அசையாத அறிவு ஆன்மாவாக இருக்கிறது. அசையாத அறிவு ஆன்மாவாக இருக்கிறது. அந்த ஆன்மாவினுடைய செயலுக்கு பேர் தான் ஆத்மாவாக இருக்கிறது. அறிவு ஆத்மாவாக இருக்கிறது, அதனுடைய செயலுக்கு ஆன்மான்னு பேர். அப்போ அறிவு செயல்படுத்தும் பொழுது ஆன்மா செயல்படுறதுனால அது வெற்றி கிடைக்குது எளிதில். மனம் செயல்படுத்தும் பொழுது அங்கே ஆன்மா அது போன இஷ்டத்துக்கு போகுது, அது போன இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அதுதான் மரம் புலந்த மரந்த நில் ஆப்பினை வைத்து
குரங்கு காலை வைத்து ஆட்டியது போலடான்னு சொல்லி மனதுக்கு சொல்லுவாங்க. ஆப்படிச்சு விரிச்சு வச்சிருப்பாங்க அந்த மரத்தை. அது உள்ள காலை விட்டுக்கிட்டு இது என்னவோ பெருசா என்னவோ பண்ணுதுன்னு ஆடிட்டே இருக்கும். ஆப்பு வெளில நகர்ந்துரும், இது மாட்டிக்கும் கால். அந்த மாதிரி தான் மனம் செய்யக்கூடிய செயல். அப்ப கடவுளை வணங்குவதே அசையாத அறிவை நீ பயன்படுத்தி உன்னுடைய செயலை வைப்பாயானால் அது தானாக வெற்றி கிடைக்கும். இது வெற்றி பெறுகின்ற மனிதர்கள் தன்னையும் அறியாமல் செய்யக்கூடிய செயல். ஆனா மனம் கொண்டு வணங்குறாங்க பாருங்க, அந்த மனம் ஒரு நிலையா இருக்குமா? இப்போ இந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது நடக்கிறாங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் நடக்கிற வரைக்கும் போவாங்க. நடக்கலைன்னு வச்சுங்க வேற கோயிலை மாத்திடுவாங்க. அப்போ அங்க ஆன்மா, அறிவென்ற ஆத்மா வேலை செய்யாது. அது அசைவற்று கிடக்குது, அதை அசைக்கணும். பொதுவா இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, மனம் வெளி விகாரங்களை செயல்படுத்தி செய்கின்றது போல உள்விவாரங்களை நம்ம உள்ளே எடுத்துட்டு போயிட்டு அந்த செயல் எப்படி இயக்கணும்னு கற்றுக்கிட்டா ஒரு காலமும் அது தோல்வி அடையாது எந்த செயலும். இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம். ரொம்ப நல்ல விளக்கம் சாமி. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத நல்ல செய்தி. ஆமா ஐயா, ஆமா ஐயா. நீங்களே யோசிச்சு பாருங்க ஐயா. இப்போ நமக்கு அசையாத ஒன்று இருக்கும் பொழுது தான் அசையறதுக்குடைய தன்மைகளுக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் உதாரணமாக ரயில் தண்டவாளத்து பாதையை சொல்கிறேன். நான் நீங்கள் எதுவுமே பாருங்கள், ஒன்று அசையாத இருக்கும், இன்னொன்று அசைக்க வைக்கும். அதுதான் விஷயம். அப்போ நமக்குள்ளேயே அசையாத பொருள் ஒன்று செயல்படுத்திக்கிட்டு செய்ய வைக்கிறது 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப புத்திசாலி, இன்னொருத்தர் மிகப்பெரிய குழப்பவாதி. புத்திசாலி ஆத்மான்னு சொல்லக்கூடிய அறிவு, இந்த ஆன்மாவாக அது செயல்பட்டுச்சுன்னா வெற்றி. மனம் என்பது குரங்கு மாட்டிக்கிற மாதிரி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே, முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்களே, வேடுவன் ஒருவன் என்ன பண்ணுவான், குரங்கை பிடிக்கணும்னா ஒரு பானையில் வேர்க்கடலையே போட்டுருவான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஐயா. இந்த குரங்கு சுற்றிக்கிட்டே அந்த பானை உள்ள தலை விட்டு 2 கையும் விட்டு வேர்க்கடலையே கடகடன்னு போகும். போட்டு வெளில வர முடியாது, கை இப்படி மாட்டிக்குது பானையில், ஈஸியாக போய் பிடிச்சிருவான். இந்த மாதிரி தான் மனிதர்களுடைய நிலைமை. இதை புரிஞ்சுக்கணும். அந்த மனிதன் போகும்போதே இந்த பானை உள்ள தலை விட்டு கை விரிச்சிட்டோம்னா வர முடியாதுன்னு யோசிச்சுட்டா பரவாயில்ல, வேர்க்கடலைக்கு ஆசைப்பட்டு தானே மாட்டிக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள், இது போல பல விஷயங்களை ஆசைப்பட்டு 5 ரூபாய் கற்பூரம் வாங்கி போயிட்டு 50 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துட்டேன் திருப்பி வரணும்னு கடவுள்கிட்ட போயிட்டுனா வேர்க்கடலை கதை தான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீ கொடுக்கும் போதே உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவை நீ சிந்திச்சிருந்தால் அந்த செயல் ஐயோ இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நீ சிந்திக்க தவறிவிட்டாய். ஆனால் ஒரு குரு வேணும், அதை பயிற்சி வித்து கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். அதுதான்டா கண்ணு. அருமை சமைச்சு. அதாவது மடு அளவு பிரச்சனையை நாங்க இருக்கே அப்படின்னு கொண்டு வரோம், அதை அப்படியே டபால்னு கடுகு மாதிரி மாத்தி அதற்கு அவ்வளோ அழகான எளிமையா பிராக்டிக்கலான எல்லாருக்கும் புரியற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. சமைச்சி கொடானு கோடி நன்றிகள் சொல்லி ஆகணும். வணக்கம், ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. யாரு பேசுறீங்க? அம்மா நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. சாந்தி. சாந்திமா, உங்க வயது? 45மா. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா சாந்திமா, சொல்லுங்க. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறைவோடு குறை தீர்ந்து நிம்மதியா நல்லா இருறா கண்ணு. சொல்லுமா சாந்தி. அப்பா நான் விக்ரமா வாங்கி வச்சிருக்கேன். சரிம்மா. இன்னைக்கு தண்ணி விழுந்துச்சு, கீழே விழுந்துடுச்சா? ஆமாப்பா, ஓடு உடச்சு என் தாய் விக்ரமா என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்தாங்க. பாப்பா பயந்துட்டா வரோம். இல்ல கண்ணு, புரியுற மாதிரி சொல்றா கண்ணு கொஞ்சம். எல்லாம் சரி பண்ணிக்கலாம், அழாதரா கண்ணு, சரி பண்ணிக்கலாம். என்ன நடந்தது? தண்ணி டேங்க் கன்னி மூலையில மேல ஹைட்ல வச்சிருக்கோம்ப்பா. சரி. அது உடஞ்சிட்டு கீழே குடிஞ்சிருச்சுப்பா. பாப்பா கட்டில கீழே தான் படுத்துட்டு இருந்தா, பயந்து. ஒன்னும் ஆகல? இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, நான் விக்ரமாயா வச்சிருக்கேன்ப்பா. எவ்வளவு பேர் கண்ணா அந்த விக்ரமாயா காப்பாத்துது, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அழுததை பார்த்தோன்னா பயந்து போயிட்டோம். அதான் எனக்கும் அப்படிதான் இருந்தது. என்ன பிரச்சனைடா கண்ணு, சொல்லுமா. எனக்கு தெரியலப்பா, நான் ஆசீர்வாதத்துக்கு வரேன்ப்பா. நான் 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன்ப்பா. சரி சரி. வந்துட்டு தான் நான் உங்களாண்ட தம்பிக்காக ஜாதகமும் பார்த்துருக்கேன், ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்ப்பா. சரிம்மா.
அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கும் புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்ப்பா நான். சரி சரி. இல்ல கண்ணா, இப்ப ஏதாவது பிரச்சனை இருக்காடா கண்ணா? அந்த டேங்க் விழுந்ததை பத்தி கவலைப்படாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அந்த அதை பயப்படவே வேண்டாம். அதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அது விக்ரமாயா இருக்கும் போது வீட்டுக்குள்ள அந்த ஆபத்து வரவே வராது. அதை பத்தி கவலைப்படாதம்மா. ஆனா அது மீறி அந்த மாதிரி உடைஞ்சிருக்குன்னா எனக்கு பயமா இருக்கு. இல்ல உடைஞ்சிருக்குன்னு நீ நினைக்கிறம்மா. ஒரு வீட்டுல நீ நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு தானே இருந்த. ஆனா பாதிப்பு எதுவும் இல்ல. ஆமா ஐயா, ஒரு அம்மா இடி இடிச்சு அந்த கண்ணுல விக்ரமாயா கண்ணுல பட்டு அந்த விக்ரமாயா கண்ணு போய் அந்த வீட்டை காப்பாத்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி தான்டா கண்ணு. அது இது நடந்ததுன்னா பெருசா வர்றத எப்படி தடுக்க முடியும்? அது நான் நம்புறேன்ப்பா. ஏன்னா கடந்த 3 மாசமா உங்க பாப்பா என்ன வயசாச்சு அவளுக்கு? பாப்பாக்கு 22 வச்சிருக்குப்பா. பாரு, கடந்த 3 மாசமா அவளுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அது உடல் ரீதியா இருக்கலாம், மன ரீதியா இருக்கலாம். அத கொஞ்சம் பார்த்து அது என்னன்றத அது இப்போ அது வந்து சொல்லுது. ஏன்னா 100க்கு 200 விழுக்காடு மனப்பிரச்சனையா தான் இருக்கணும். அவகிட்ட புதிய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல கொண்டு பார்த்தாக்கா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, காமிச்சிருக்கோம், நீங்க விட்டுட்டு இருப்பீங்க, மறந்து இருப்பீங்க, அதை பத்தி ஆலோசிச்சு இருக்க மாட்டீங்க, நம்பி இருப்பீங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா மனம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் பாத்துறாக்கன்னு. இதுதான் விக்ரமாயாவும் அந்த டேங்க் உடையறதுக்கும் உள்ள சம்பந்தம். சரிப்பா. பாப்பாவுக்கு மட்டும் உடல் ரீதியா மட்டும் வந்து நான் எல்லாம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பாத்துட்டேன்ப்பா பாப்பாவுக்கு. எதுக்காக பண்ணி பாத்தீங்க? மாதவிடாய் வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை அது மாதிரி வருதுப்பா. அதை சரி பண்ணிக்கலாம். அது நான் பாத்துட்டேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நான் புக்லயும் பார்த்தா அது ஒண்ணும் இல்லமான்னு வந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் நான் நம்ம சராசரி சண்முகநாதருக்கு தான் வேண்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகாம என்னால முடிந்ததை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போன மாசம் வந்தப்பா, அண்ணா கிட்ட குடுத்துட்டு வந்தப்பா நானு. சரிம்மா. மத்தபடி வந்து மனசுன்றது எனக்கு தெரியலப்பா. எனக்கு அது நம்ம கொஞ்சம் நிதானமா தான் பார்க்கணும். அது நல்ல விஷயமா தான் இருக்கணும்னு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பாப்பாக்கு வேலை கிடைக்காம நேற்றுக்கு தான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு திங்கட்கிழமை வர சொல்லியிருக்காங்க. கிடைச்சிரும் கண்டிப்பா கிடைச்சிரும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எடுத்து செஞ்சாலுமே அது வெற்றி தரவே மாட்டேங்குதுப்பா. பயமா இருக்குப்பா. அதுக்குதான் இப்போ ஒரு சப்ஜெக்டே பேசணும்டா கண்ணு. மனசை வைத்து செயல்படாதீங்க. மனசுக்கும் அறிவுக்கும் இடையில உள்ள விஷயத்தை திறமைய கத்துக்க பாருங்க. அப்படி கத்துக்கிட்டா அது வெற்றி ஆகும். நீ கவலையே படாத. சடாச்சர சண்முகரை எப்ப நீ கையில பிடிச்சிட்டியோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல இந்த மாதிரி சொல்றதே தவறுடா கண்ணா. முருகா எல்லாம் உன் பாதத்துல வச்சுட்டு நீ பாத்துக்கோன்னு போயிட்டே இருக்கணும். ஏன்னா குருவிட்டே வைக்கிறீங்க, திருகிட்டே வைக்கிறீங்க. சரியா போயிடுடா கண்ணு. நீ அடுத்த 3 மாசம் பாரு, அவளுக்கு வேலை கிடைக்கும். திருப்பி உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு வீடு இங்கிருந்து மாறிக்கலாம்னு பாக்குறேன்ப்பா. மாறிக்கிங்க. இடமே இருக்குப்பா. அது கட்டணும்னா கொஞ்சம் செலவாகுன்றதுனால அவர் எந்த முடிவும். நீ கவலைப்படாத, இப்படியே வந்து வழிபடுறா கண்ணு. சரிப்பா. அதுலயே சரியா போயிடும். ஒன்னும் இப்ப நம்ம தூண் இருக்குல்லம்மா. ஹலோ கட்டா கேக்குதாடா கண்ணு? கேக்குதுப்பா. நம்ம தூண்கள் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் தூண் இருக்கும். அதுல குடும்பங்கள் மேன்மை அடையன்னு ஒரு எந்திரம் இருக்குல்ல, அத வழிபடுறா கண்ணு நீ. சரிப்பா. நல்லதுரா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம். ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? கிருஷ்ணகிரில இருந்து வசந்தா பேசுறேங்க. வசந்தாமா, உங்க வயது? 42ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. மா சொல்லுடா கண்ணு. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்கப்பா. குறையில்லாத நிறையோடு நினைச்சது நடந்து நல்லா இருறா கண்ணு. சொல்லுமா. கனவுல வந்தீங்கப்பா. வந்து உங்க வீட்டுக்காரரு நீ கூப்பிடு வந்துருவாங்க, அப்படியே விட்டீங்கன்னா அங்கேயே நின்னுருவாங்க அப்படின்னு சொன்னீங்கப்பா. அவங்க இப்ப என்னோட 1.5 வருஷமா பேசுறதே இல்லப்பா. போன் பண்ணி கூப்பிட்டா அப்படியே போன் கட் பண்ணிடுறாங்கப்பா. பேசுறதே இல்லைங்கப்பா. இப்ப வந்து அவங்க ஒரு நாள் வந்து பாகம் பிரிவினை பண்றதுக்காக வந்தாங்கப்பா. வந்து அவங்க சித்தி கிட்டயும் அவங்க சித்தி பசங்க கிட்ட 4 பேரை சேர்த்துங்க, நான் வந்து பாக பிரிவினை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுல இருந்து இன்னும் வீட்டுக்கு அவங்க வரலைங்கப்பா. போன் பண்ணோம்னா
என்னோட பேசுறது இல்லைங்கப்பா. ம் அவங்க வந்தாதான் வீடு எல்லாம் வந்து சரி பண்ணணும், சொத்தெல்லாம் பாவம் வாங்க முடியும்ப்பா. வரலன்னா அவர் எங்க போறாரு, எங்க இருக்காரு, என்ன பண்றாரு? அவங்க வந்து கோயம்புத்தூர்ல வேற ஒரு பொண்ணோட இருக்காங்கப்பா. சரி சரி இப்ப அந்த பொண்ணை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும்ப்பா. சரி, அது நம்ம நேரலை வரிசையில் பேச வேண்டாம். சரிங்கப்பா. காரணம் அது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்கப்பா. புரியலம்மா? பரவாயில்ல சொல்லுங்க. உனக்கு பிரச்சனையே இல்லடா கண்ணு, சரிங்கப்பா. எனக்கு தான் பிரச்சனை, அதுக்காக சொன்னேன்னா. அப்ப ஜாதகமும் பார்த்துருக்குறேங்கப்பா. என்ன சொன்னேன்டா கண்ணா? நீங்க வந்து அது பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்கப்பா. பண்ணியாடா கண்ணு? 2 வருஷம் பண்ணேங்கப்பா, அதுக்கப்புறமா பண்ணீங்கப்பா. அது என்னன்னு எனக்கு சொல்ல வேண்டிய, நடுவுல வந்துட்டு அந்த சொத்து பிரியத்துக்காக ஓட்டாரா? இல்லப்பா, கடன் பண்ணிட்டு போனதுப்பா. இப்ப 14 வருஷமா அங்கேதான்ப்பா இருக்காங்க. சரி, 14 வருஷமா என்னடா கண்ணு பண்ணிருக்க நீ? சரி, ஒண்ணு வேணா நீ வந்து ஒரு நாள் என்ன வந்து பாத்துறா கண்ணு உடனே. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற விவரத்தையும் விளக்கத்தையும் நான் நேர அலைவரிசையில கொடுக்கறது நல்லா இல்லை. ஒண்ணு, இதுல 2 விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னா என்னன்னு தெரியாது. உங்க வீட்டுல உங்க பரம்பரையில வந்த பெண் பசங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆமாங்கப்பா. புரியுதா? அது நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன். இது வந்து ஆணித்தரமா நம்ம பண்ணணும். இப்போ 2 வருஷமா நீ மொத்த பரிகாரத்தையும் பண்ணியா இல்ல விட்டு விட்டு பண்ணியா? இல்லப்பா, மொத்தமா பண்ணேன்ப்பா. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுடா கண்ணு. புத்துக்கு செஞ்சதுங்கப்பா. பைரவருக்கு புத்துக்கு செஞ்சேன், பைரவருக்கு, அரச மரத்துக்கு. புத்துக்கு என்ன செஞ்ச? புத்துக்கு வந்து விரலி மஞ்சளும் ஒரு கைப்பிடி வாழை இலை வச்சுட்டு. இது செஞ்சு எவ்வளவு நாள் இருக்கும்? இது கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சியா, கல்யாணம் ஆன பிறகு செஞ்சியா? இல்லப்பா, கல்யாணம் ஆன பின்னாடி தான் செஞ்சேன். கல்யாணம் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னதான் பண்ணேன். சரி, நீ உடனே என்ன வந்து பாத்துறா கண்ணா. சரிங்கப்பா, நான் பண்ணி தரேன், வாடா கண்ணு. சரிங்கப்பா, நல்லதும்மா. சுவாமிஜி, வர வியாழக்கிழமை 27ஆம் தேதி பௌர்ணமி. சுவாமிஜி, அது குறித்த விளக்கம் கொடுங்க. நம்ம மாசம் சொல்றதுதான். அது ஏனோ இந்த பௌர்ணமிக்கு நிறைய விஷயம் இருக்குய்யா. ஒரு ஆயுதத்துக்கு சக்தி கொடுப்பது அந்த பௌர்ணமி. அந்த திதிகளுடைய மாறுதலுக்கு காரணமாக வர்றது வந்து அமாவாசையும் பௌர்ணமியும். அப்போ இந்த பௌர்ணமியில் ஒரு சித்தாந்தம் தழுவிய திருவாலயத்தில் கோவிலில் ஆயுதங்களை பிரதானமாக வச்சு சில செடிகள் மாலை மட்டுமே பூக்கும். நம்ம நித்திய மல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பவழமல்லின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாலையில் தான் பூக்கும், மாலையில் தான் வாசம் வீசும். அந்த மாதிரி கருங்காலி மரத்துக்கும் அத்தி மரத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. மாலையில் அதுகளுக்கு சக்தி அதிகம். நிலவு வெளிச்சத்தில் தான் உறுதிப்படுத்துகின்ற தன்மை அதற்கு உண்டு. அதனால தான் இந்த மரங்களெல்லாம் பிரதானமாக சொல்கிறாங்க. சினைமுட்டை சரியில்லைன்னா அத்திப்பட்டையில் மருந்து எடுத்து செய்தோம்னா சினைமுட்டை வரும். அது மாதிரி உதாரணத்துக்கு நிறைய விஷயம். இதெல்லாம் கணிச்சு ஆயுதங்களை உருவாக்கி அந்த ஆயுதத்துக்கான அர்ச்சனை மந்திரங்களை உருவாக்கப்பட்டு தான் நம்ம கோயிலில் அது பௌர்ணமி நடக்கு. இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க அந்த பௌர்ணமி தொடர்ந்து ஒரு 4 பௌர்ணமி பங்கு எடுத்தாங்கன்னா அதுக்கான சக்தி கிடைக்கிறதே அதிகம். ஆனால் ஒரு விதி இருக்கு, அதுக்கு மனம் உந்துதல் செய்யணும். மனம் உந்துதல் செய்யணும்னா தாயின் வயிற்றில் பிறந்த புண்ணியம் இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் அந்த உந்துதல் ஏற்படும். எல்லாரும் வந்து வருந்து போறதுக்கு சோம்பேறித்தனப்படுறது அப்படி கிடையாது. செலவு பண்ணி எங்கெங்கேயோ போய் ஏமாறுறது உண்டே தவிர செலவில்லாமல் உந்துதல் சக்தி வேணும்னா தாயின் வயிற்றில் பிறக்கிற ஒவ்வொருக்கும் புண்ணியம் இருக்கணும். அப்பத்தான் மனோதிடம் ஏற்படும். மனதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. மனம்ங்கிற வார்த்தையை பிரிச்சாலே 10 காரணங்கள் இருக்கு. மனம் படைத்ததுனால்தான் மனிதர்கள்னு சொல்லப்படுது. ஆனா மனிதர்கள் மனம் படைத்தது தப்புங்கிற ஒரு ஸ்தானமும் நம்ம பேசுறோம். நம்ம அறிவு பலத்தை தான் சிறந்ததுன்னு பேசுறோம். அது போல இந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற தன்மை, மனதை வெல்லுகின்ற தன்மை, மனதால் ஏற்படுகின்ற துன்பத்தை வெல்லுகின்ற தன்மை இந்த ஆயுதங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வழிபாடு தான் வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு மாதந்தோறும் நடக்குதுமா. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வந்து வழிபட்டு பலனடையணும்.
அவ்வளவுதான்டா கண்ணு. நிச்சயமா சுவாமிஜி. வரம் தர பௌர்ணமி பற்றி ஒரு கூடுதல் தகவல் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் சாமி. இலங்கையில் ஒவ்வொரு பௌர்ணமியையும் போயா டே அப்படின்னு சொல்லி, POYA போயா டேன்னு சொல்லி மொத்த இலங்கைக்குமே அது வந்து பொது விடுமுறை. எல்லா பௌர்ணமிகளும் பொது விடுமுறை. அந்த அளவுக்கு அவங்க வந்து பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு செய்தி நம்மளுடைய நேயர்களுக்கும் மறைமுகமா இருக்கிறது அதுதான். அதுக்கு தான் நான் சொன்னேன். அது அந்த பௌர்ணமியில மாலை நேரங்கள்ல ஏன் அப்பெல்லாம் உட்கார்ந்து எல்லாருமே கிராமங்கள் எல்லாம் பாருங்க பௌர்ணமியில் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. ஏன் அந்த பழக்கம் வந்தது தெரியுமா? காலை சூரியனோட கதிர்களில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை சக்திகளை நம்ம உறிஞ்சிடும். மாலை கிடையாது. ஒரு நாளாவது அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை மனிதனுக்கு செயல்படுத்தணும். ஏன்னா 2 உந்துதல் சக்தி நிலாச்சோறுன்னு காரணம் வச்சா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுதான். தாயை சூரியனை காட்டி குழந்தைக்கு சாதம் ஊட்ட மாட்டாங்க, கொதிக்கும். சந்திரனை காட்டி தான் சாதம் ஊட்டுவாங்க. காரணம் என்னன்னா அந்த குழந்தைக்கு அந்த மனம் அதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு குழந்தையை சாப்பிட வைக்கின்ற தூண்டுதலை செய்ய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில திரவியங்களை உந்துதல் பண்ணி, அதுதான் அதுக்காக தான் அந்த முறைகள் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் பண்றோம். ஏன் நம்ம பலன் கிடைக்கணும், இது மாதிரி கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அது பங்கு கொள்றதுக்கு புண்ணியம் வேணும், அவ்வளவுதான். அருமை சமைச்சி. வரம் தர நாங்க ரெடி, வாங்கி சிறப்பா வாழ நீங்க ரெடியா அப்படின்னு சொன்னீங்க சமைச்சி. நாங்க என்னன்னைக்கும் ரெடியா இருக்கோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, கவிதாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே கவிதாமா, உங்க வயது? 55ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா கவிதாம்மா, சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு வாரம் பாப்பனுங்க. சரிம்மா. என் பொண்ணு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்கப்பா. சரி. அப்புறம் அங்க பிரான்ஸ் போனாங்க, வேலையில இருந்தது. இப்ப வேலை போயிருச்சுங்க. சரி. மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைங்கப்பா. சரி. அப்புறம் இப்ப என்னன்னா அவர் கொஞ்சம் சோம்பேறித்தனமா விளையாட்டுத்தனமா இருக்கிறாருங்க. கொஞ்சம் அவருக்கு சுறுசுறுப்பு வேணும். ஒரு இந்தியா வந்தா இனி வேலைக்கு போற மாதிரி வேணுங்கப்பா. அவர் இப்ப எங்க இருக்காருமா? இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறாங்கப்பா. பொண்ணு அங்க ஒர்க்ல இருக்கிறாளுங்க. ஆமா, இப்ப 2 பேரும் அங்க இருக்கும் பொழுது அவருக்கு சுறுசுறுப்பு வரணும்னா சரி, நம்ம இங்க இருந்து எதுவும் பண்ணாலும் அது அங்க அவரு போய் சேர போறது இல்லையா? அப்படிங்களா? அப்ப எப்படி நான் பொய்யான தகவல் சொல்லக்கூடாது? நீங்க போய் உங்க மருமகனுக்காக செய்றீங்கன்னா அவருக்கு பலன் தராது. ஓ, அவங்க அப்பா அம்மா செஞ்சா பலன் தராது. ஏன்னா அவரு சம்பாரிச்சு அம்மா அப்பாவே சந்தோஷமா வச்சிருக்க மாட்டாரு. ஆமாங்க. அப்புறம் எப்படிமா? அது வேண்டாம். ஆனா ஒரு மார்க்கம் இருக்கு, நான் சொல்றேன். சொல்லுங்கப்பா. நீங்க அவரு அந்த பாப்பாவோட படம், சரி, உங்களுடைய படம் எடுத்து வச்சுக்கிட்டு சரி, அந்த நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு முறை வாங்க, சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை. சரி. அங்க 7ஆம் நம்பர் தூண் இருக்கு. சரி. உத்தியோகமும் தொழிலும் கர்ம ரீதியா கிடைக்கலன்னா பண்றதுக்கு. சரி. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுங்க, உங்க பொண்ணுக்கு சிங் மந்திரத்தை முதல்ல அமுச்சு விடுங்க. சரிங்கப்பா. அந்த மந்திரத்தை சிங் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சமைக்க சொல்லுங்க. அவங்க கணவருக்கு வந்து காஃபி டீ கொடுத்தாலோ சாப்பாடு போட்டாலும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பண்ண சொல்லுங்க. சரி. அப்போ பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க, இவர் கொஞ்சம் வேலைக்கு போகணும். ஏன்னா இந்த மாதிரி குணவிடவங்க அடிமை தொழில் செய்ய மாட்டாங்கம்மா. இதுதான் நிஜம். ஆமாங்கப்பா. அவங்க சொந்த தொழில் செய்யறதுல தான் மோட்டிவா இருப்பாங்களே தவிர வேலைக்கு அமிச்சிங்கனால நடிப்பாங்க, பிரச்சனையா வந்து நின்றுடுவாங்க, நிரந்தர வேலையில இருக்க மாட்டாங்க. சரிங்க. இத நாம மாத்தணும். ஆமாங்கப்பா. அந்த மாத்திரத்துக்கு தான் 7ஆம் நம்பர் தூணு கண்டிப்பா சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை 5 வாரம் செஞ்சு ஆகணும். ஓ, சரிங்கப்பா. இத நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒண்ணு இல்லம்மா, அங்கேயே ஒரு 10 தீப அகல் விளக்கு வாங்கிட்டு, வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு, சிவப்பு நிற திரி வாங்கிட்டு, ஒரு வாழையில வாங்கிட்டு, அந்த தூணுக்குள்ள உட்கார்ந்து ஒரு புது துணி போட்டு உட்கார்ந்து அந்த மந்திரத்தை அதுல இருக்கும், அந்த எந்திரத்திலேயே இருக்கும், அதை நல்லா படிச்சுட்டு அப்படியே அங்க நவமாதர்கள் இருப்பாங்க, அங்க போய் 10 தீபத்தையும் போட்டுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தா போதும். வேற ஒன்னும் பெருசா செய்வானா, நல்ல மாற்றங்களை அங்க கொடுத்துரும். இந்த பலனை அந்த சிங் மந்திரம் கொடுக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து மாற மாட்டாரு, மாத்தணும், அவ்வளவுதான். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, அவர் கண்டிப்பா மாற மாட்டார். ஏன்னா அவர் சொந்த தொழில தான் நிப்பாரு, உள்ளுக்குள்ள நடிப்பாரு. இது சிக்கல் தான். இது இருந்தாலும் அந்த 7ஆம் நம்பர் தூண் சரி பண்ணுண்டாக்கன்னு. நல்லதுமா.
அழைப்பிற்கு நன்றிமா. சுவாமிஜி, எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம். நம்ம கோவிலுக்கு போறோம்னாக்க என்ன பண்றோம்? அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பிரதானமா சொல்றது என்னன்னாக்க பேரு, ராசி, நட்சத்திரம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா, எந்தெந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா நாங்க எல்லாருமே நல்லா வாழலாம் இல்ல சுவாமிஜி? கடைபிடிக்கிறது கஷ்டமா? கிரகங்கள் வலியது. மனிதன் நினைப்பதை கடவுள் நிராகரிப்பான். அதில் ஒன்றும் மாற்றே இல்லை. எதுவுமே நாம் நினச்சி பண்ண முடியாது. நாம் நினச்சி நடக்குதுன்னா அது கடவுளோட அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். நடக்கலைன்னாக்கா அவன் விரும்பலைன்னு அர்த்தம். அப்படிதான். அப்படிலாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசின்னு வச்சுக்கூடாது. அந்த மேஷ ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் அங்கே பயணிக்கும். அப்போது இந்த 3 நட்சத்திர குணமும் மேஷராசி குணமும் ஒன்றா இருக்காது. இப்போ பரணிக்கு எடுத்தால் அது ஒரு மாதிரி இருக்கும், அஸ்வினிக்கு எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும், கிருத்திகைக்கு எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும். இந்த 3 வேறுபாடுகளும் வர்ற இடத்துல அப்போ 3த்துக்கும் மேஷராசி, 2.5 நட்சத்திரத்துக்கு ஒரு ராசி. அப்போது 2 நட்சத்திரத்துக்கும் அரை நட்சத்திரத்துக்கும் மாறுபாடுகள் இருக்குது. அப்போது ஒரு ராசிக்கு வச்சு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு பொது கருத்தாக பேசலாம், பலன் கருத்தாக பேச முடியாது. அப்போ இவர் இந்த பலனை கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ற பாருங்க, அந்த பலன் கருத்தை பேச முடியாது. ஏன்னா நட்சத்திர வேறுபாடுகளுக்கு அங்கே விஷயம் இருக்குது. அதை நாம் தீர்க்க ஆராய்ச்சி செய்து அதன்படி சொன்னாதான் நாம் அதுக்கு கரெக்டான விளக்கமும் அவங்களுக்கும் புரியும். இருப்பினும் பொது கருத்தாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போது மேஷராசிக்கு இருக்கிறவங்க நல்ல டெக்னிக்கல் மைண்ட் இருக்கும், கூடவே கோபம் இருக்கும். இந்த கூடவே இருக்கிற கோபம் இருக்கு பாருங்க, அது இவங்களை பின்தங்க வச்சிரும். எங்கே போனாலும் மேஷராசிக்குடையவங்க பரணி நட்சத்திரமாக இருந்தால் ஆளுமை, அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் தன் வாயால் கேட்டுறது. இதுலேயே வித்தியாசம் இருக்கு பாரு. ஆனால் ராசி ஒன்று தான். அப்போ நட்சத்திரங்களில் மாறுபட்டு வருகிறது. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒருவருக்கு இருந்தால் அவங்க மக நட்சத்திர குணமும் சேர்ந்துடும், அதே மூல நட்சத்திர குணமும் சேரும். இதெல்லாம் ரொம்ப ஒரு நுணுக்கமான கையாளுமை வேணும். அப்போ மேஷராசிக்குடையவங்க கோபத்தை அகற்றிட்டா, பொதுவாக அடுத்தவங்களை நம்பி தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் நான் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா இவங்களுக்கு உயர்வு நிச்சயம். அப்போ என்ன செய்யணும்னா இதை விட்டுறணும், அவ்வளோதான். இதுதான் உனக்கு வரும். அது மாதிரி ரிஷபராசின்னும் போது சுக்கிரனுக்கு வரும். இந்த சுக்கிரனை மையமாக கொண்ட போது நிறைய விஷயங்கள் இருக்குது. சுக்கிரனை மையமாக நம்ம எடுத்துட்டோம்னா அங்கேயே அதே தான் 2.5 நட்சத்திரம் அங்கேயும் மோதும். அப்போ இந்த சுக்கிரன் குற்றாம்பூக்கில் பார்த்தா இல்லாததை இருக்கிறது போல பாவிச்சுக்கிற குணத்தை விட்டுறணும். நிறைய பேருக்கு உண்மையிலேயே இருக்கும், அது வேறு விஷயம். சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வீட்டில் பாருங்கள், மனைவி அரிசி இருக்காது, இவர் சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே எல்லா நகையும் போட்டு டிக்டாப்பாக அயன் பண்ணிட்டு அப்படியே வெளில காமிச்சுக்குவார். அது தவறு. அந்த தவறை விட்டுட்டாலே சுக்கிரன் நல்லதை செய்வார், குடும்பமும் சண்டை இல்லாமல் இருக்கும். இப்படி இதை வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாண்டா கண்ணு. ஆனால் நேரம் இருக்குமா? மொத்த ராசிகளை சொல்வதற்கும் நேரம் இருக்குமா? அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மிதுனம், அதுக்கும் இது என்ன அதிபதி? புதன். எப்படி இருந்தாலும் எப்படியாவது சம்பாதிக்கணுங்கிற வெறி இருக்கலாம், அதில் தவறு இல்லை. அந்த மிதுன ராசிக்காரங்க அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அங்கே தான் முக்கியம். நல்லா படிக்கக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்திருப்பான், படிக்க மாட்டார்கள். நேரம் முடிஞ்சிட்டாமா? ஆமாங்க சுவாமிஜி, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம மிதுன ராசியிலேருந்து தொடங்குவோம் அடுத்த வாரம் இந்த கேள்விக்கு. இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வேறு இருக்குது, அதையும் சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு இப்படிலாம் நாங்கள் இருக்கோம், நீங்கள் சொல்கிறது சரின்றவங்களுக்கு விமோச்சனமும் கொடுப்போம். அதான்டா கண்ணு, காத்துட்ருங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லிடுறாங்கன்னு. வணக்கம். அருமையான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சுவாமிஜி. கோடான அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள் சுவாமிஜி. கண்டிப்பாக நன்றி ஐயா. நேர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுறோம், வர வியாழக்கிழமை அதாவது 27ஆம் தேதி பௌர்ணமி இருக்கு, மறந்துடாதீங்க. நிறைய பேர் நாங்கள் கால் பண்ணுறாங்க, எங்களுக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது, சிலருக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்னு ஒரு குட்டி கோபத்தோட கொஞ்சம் வருத்தத்தோட இருப்பீங்க இல்லையா? கவலையப்படாதீங்க, உங்களுக்கு வர மாதிரி விளக்கம் கொடுக்குறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நான் சொல்ற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், வழிபாட்டு முறைகள், தீர்வுகளும் வழங்கப்படும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய
அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9600396444 அல்லது 9600397444. மீண்டும் நினைவுபடுத்துறேன், வருகின்ற வியாழக்கிழமை 27ஆம் தேதி பௌர்ணமி, மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா சுபிக்ஷமும் கிடைக்க வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.